ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கப் போகிறோம். ஆகவே இந்த முக்கியமான சத்தியத்தை நீங்கள் கேட்டு அநேகருக்கு இதை ஷேர் பண்ணும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையான ஆசீர்வாதம் நிறைந்த உபவாச ஜெபம் செய்வது எப்படி? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் நினைக்கிறாங்க உபவாச ஜெபம் ஆசீர்வாதம் உள்ளதுதான் என்பது. 100% உபவாச ஜெபம் ஆசீர்வாதம் உள்ளது. ஆனா அந்த உபவாச ஜெபத்தை நாம் கையாளுகிற விதம், நாம் அந்த உபவாச ஜெபத்தை எடுத்துக்கொள்கிற விதங்களை குறித்து தான் நான் இன்று தெளிவாக உண்மையான உபவாச ஜெபமா இருக்கிறதா என்பதை குறித்து நான் இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உபவாச ஜெபத்துல இன்னைக்கு அநேகர் உபவாச ஜெபம் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அதன் நோக்கம் என்ன என்பதை குறித்து அவர்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது. முதலாவதாக நம்ம ஏன் உபவாசிக்கணும் என்ற தலைப்புல பார்க்கும் பொழுது, சங்கீதம் 109:24 வாசிக்கிறோம், உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 109:24. அப்ப என்ன சொல்றாரு? உபவாச ஜெபத்துடன் நோக்கம் என்ன? மாம்சத்தை குறைப்பதற்கு, மாம்சத்தினுடைய கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகளை குறைப்பதற்கு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் என்று சொல்லிக்கிறபடி விசுவாசிகள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தலைப்பிலே சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழுகிறவர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நாம் கீழ்ப்படுத்த பழக வேண்டும். அதற்காகவே தான் உபவாச ஜெபம். ஆவி எழும்ப வேண்டும். ஏதோ உபவாசம் இருக்கிறது தேவனுக்கு நான் பிரியப்படுத்துவதற்காக அல்ல, என்னுடைய உபவாசத்தினால தேவனை என் வீட்டுக்குள்ள வர வைக்க போறேன் என்பதற்காக அல்ல. உபவாசம் இருந்து பல காரியங்கள் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அதை பெற்றுக்கொள்ள போறேன், இதை பெற்றுக்கொள்ள போறேன்னு அர்த்தம் அல்ல. உபவாச ஜெபமானது முதலாவதாக நம்மை தாழ்த்துவதற்கும், யோவேல்ல வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல தேவனிடத்தில் திரும்புவதற்காக உபவாசம். ஆமென். யோவேல் 2ல வாசிக்கும் பொழுது தேவனிடத்தில் திரும்புவதற்கு, இப்பொழுதே அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் அந்த வார்த்தை வரும். என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். திரும்புவதற்காக உபவாச ஜெபம் தேவனிடத்தில் திரும்புவதற்காக, நம்முடைய சரீரத்தை குறைப்பதற்காக, நம்முடைய ஆவி மனுஷன் எழுப்பப்படுவதற்காகவும், இரண்டாவது பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் திரும்புவதற்காக. அடுத்ததாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை நம்ம பலன் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் உள்ளான மனுஷன் பலன் அடைவதற்கு உபவாசிக்க வேண்டும். நீங்கள் பலன் அடைவதற்கு, இதெல்லாமே நம்மை பற்றி தான், தேவனை பற்றி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களுக்காக, சத்துருக்கள் மேல ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்காக, ஆவியில் எழும்பி வருவதற்காக, அவருக்கு அதாவது தேவனுடைய லைன்ல நிற்பதற்காக, தேவன் எதிர்பார்க்கிற இடத்துல வந்து நிற்பதற்காக, நம்மை எழுப்புவதற்காக, நாம் அவரோடு இணைக்கப்படுவதற்காக, அவருடைய வழியை கை கொள்வதற்காக, அவருக்கு பிரியமாய் சித்தத்தின்படி நாம் அவருக்கு ஏற்ற இடத்துல இருப்பதற்காக இந்த உபவாச ஜெபம் இருக்கிறது. இது தேவன் நம்ம இடத்துல கொண்டு வருவதற்கான அல்ல. தேவன் ஏதோ எனக்காக அதை செய்யணும் இதை செய்ய என்பதற்காக அல்ல. இது நான் என்னை மாற்றிக்கொள்வதற்காக, நான் தேவனிடத்தில் திரும்புவதற்காக இந்த உபவாச ஜெபத்திலே நான் உபவாச ஜெபத்தை அனுசரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:21 சொல்லப்படுகிறது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தில் புறப்பட்டு போகாது. சத்துருக்களை ஜெயிப்பதற்கு உபவாசம், பிசாசின் வல்லமைகளை உடைப்பதற்கு, சாப கட்டுகள், மந்திர கட்டுகள், செய்வினை கட்டுகள், ஏவல் பில்லிசுனிய வல்லமைகள், அதெல்லாம் மந்திரத்தின் ஆவியை மேற்கொள்வதற்கு, விக்கிர ஆவியை மேற்கொள்வதற்கு நமக்கு உபவாச ஜெபம் தேவை. அநேக விசுவாசிகள் மந்திர
ஆவியினாலே பாதிக்கப்படுகிறார்கள். பொல்லாத மனுஷர்கள் நம்ம பக்கத்துல இருக்கிறான் அல்லவா? உங்களுக்கு சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களை பாருங்க. நாம் என்ன, நம்ம அநேகர் எப்படி, நமக்கு எதுக்கு வரும்போது நம்ம வாட்டு மத்த எப்படி போனா நம்ம வாட்டு நம்ம வாழ்க்கையை வாடுவோம். நம்ம வாட்டு ஆலயத்துக்கு போவோம், காணிக்கை கொடுப்போம், சபைக்கு போவோம், ஏதோ நேரம் கிடைக்குமோ பைபிள் வாசிக்கிறோம், ஏதோ ஜெபிக்கிறோம், ஏதோ இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அநேக விசுவாசி இருக்கிறதுனாலதான் கர்த்தர் சத்துருக்கள் எழும்ப பண்ணுகிறார். அநேக சத்துருக்கள் உங்க எல்லைக்குள் வர்றதுக்கு காரணம் என்ன? நாம் எழுப்புவதற்காதான். நாம் நிர்விசாரமாய் வாழ்ந்து விட்டதுனாலதான் சத்துரு நம்முடைய எல்லைக்குள் வந்து அநேக மந்திரவாதிகள் வர்றான் எல்லைக்குள்ள. ஏன் வர்றான்? நாம் எழும்பாதனாலதான். அப்போ சில நாட்கள்ல பரிசுத்தவர்கள் எல்லாரும் எழுப்பப்பட்டவர்களா இருந்தார்கள், அக்னியா இருந்தார்கள். ஆகவே மந்திர புஸ்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்குதுன்னு வேதத்துல வாசி. கர்த்தருடைய வசனம் அவ்வளவு பிரசித்தமான கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. மந்திரவாதிகள் தங்கள் அறிக்கை பண்ணி மனம் திரும்பினார்கள். மந்திரவாதி இன்னைக்கு மந்திரவாதிகள் விசுவாசிகளை தாக்கி கொண்டிருக்கிறார் நிலைமையில் வந்தது. பிசாசுகள் விசுவாசிகளை விரட்டுகிற அளவுக்கு வந்து விட்டது. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு வேதத்துல வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அது சர்ப்பங்களை தேர்களை மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களை அதிகாரம் தரேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்ற அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு, ஆவியின் வல்லமையில பலப்படுத்துவதற்கு, பலனை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு உபவாசம் தேவை. ஆகவே சர்ப்பங்களை தேர்களை மிதிக்க உபவாசம் தேவை. இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றாரு. இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் ஜப வாழ்க்கை, ஜபத்தினால அந்த டெம்பரரியா ஜபிக்கிறத பத்தி பேசல. சீஷர்கள் ஜப வாழ்க்கை இல்ல, அந்த நேரம் உபவாச வாழ்க்கை சுத்தமா இல்ல. இயேசு கிறிஸ்து ஜப வீரரா இருந்தாரா? அதிகாலையில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், இருட்டோட முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். உபவாச நாள்லதான் 40 நாள் உபவாசம் பண்ணிதான் ஊழியத்துக்கே வர்றார். பரிசுத்த ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு அனுப்பப்படுகிறார், ஏவப்பட்டு வனாந்தரத்துக்கு போகிறார், பிசாசை ஜெயிக்கிறார், உள்ளான மனுஷன் பலனடைகிறார், 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அவர் புசியாதிருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு, குடியாதிருந்தான்னு போடல. ஆக மினிமம் 40 நாள்லாம் போகும் பொழுது நீங்க ஜபத்துல இருந்து ஒரு என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆலோசனைப்படி 40 நாள் உபவாசத்துக்குலாம் வாங்க. சரி, அப்போ ஆண்டவருக்கு எதுக்காக உபவாசம்? தேவனுக்கு திரும்புவதற்கு, புது பலன் அடைவதற்கு, ஆவியில பலன் அடைவதற்கு, அதாவது மாம்ச கீரையெல்லாம் குறைச்சி ஆவியின் சிந்தனை வருவதற்கு, சத்துருவை விரட்டுவதற்கெல்லாம். அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 58:6 வாசிக்கிறோம், அக்கிரமத்தின் கட்டுகளை, ஏதோ பாண்டேஜ் பாவ கட்டுகளை உடைப்பதற்கும் இந்த உபவாச ஜெபம், நம்ம விட முடியாத பாவங்கள் அல்லது சரீரத்தில் இருக்கிற பாவங்களை ஜெயிப்பதற்கு உபவாச ஜெபம் அவசியமா இருக்கிறது. சரி, அப்போ இன்னைக்கு விசுவாசிகள் எப்படி உபவாசம் இருக்கலாம்னா, சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது, ஒரு நாள் அன்று மாலை மட்டும் என்று சொல்லப்படுகிறது. மினிமம் சில பேர் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன், 3 நேரம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். வேதத்துல அன்று சாயங்காலம் மட்டும் அவர்கள் குசியாது இருந்தாலும் போட்டிருக்கு, உபவாசமா இருந்தாலும் போட்டிருக்கு. சில பேர்ல தண்ணி குடியாமல் இருந்தாங்க, தண்ணியும் குடிக்கல சாயங்காலம் வரைக்கும். அப்படிப்பட்ட டைட் ஷெட்யூல் தான் இருக்குது. ஆனா என்னைக்குமே வேதத்தின்படிதான் நம்ம போகணும். ஒரு நாள் உபவாசம் சில சரீரங்களை பொறுத்து டாக்டர்ஸ் அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா கவனிங்க, அநேக நேரம் மாம்சத்தை நம்பிய வாழ்றோம். மாம்சம் என்ன சொல்லுதோ மாம்ச ரெக்கார்டு படி இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நீங்க மாம்சத்தின்படி இருக்கிறதுக்காக உங்க ஆவி அழைக்கப்படலை, நீங்கள் ஆவியில இருப்பதற்காக உங்க மாம்சமே இருக்கு. நீங்க ஆவிக்குரியவர்களாய் மாறிட்டீங்க. என்னைக்கு மாம்சத்தின்படி இருந்தோமோ, கிறிஸ்துவுக்குள் நம்ம மறுபடி பிறந்தோமோ, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்கிறது. ஆவிக்காக உங்க சரீரம் இருக்குது, சரீரத்துக்காக நான் இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு உபவாசம் இருங்கன்னா, ஐயோ என் பிரதர் நான் மாத்திரை எடுக்கிறேன், அந்த எடுக்கிறேன், உடம்புல அப்படி இருக்கு, வியாதி இருக்கு, இப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாம்சம் சொல்றதே கேட்டு ஆவி மனுஷன் எவ்வளவு வல்லமை உள்ளவன். நீங்க ஆவி மனுஷனுடைய வல்லமையை நீங்க பார்க்காதனாலதான் விசுவாசிகள் பலவீனப்படுறீங்க. ஆவிக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவி சிந்தைக்குள்ள வாங்க. அதனால ஆவிக்காக தான் சரீரம் இருக்கிறது, சரீரத்துக்காக இல்ல.
இந்த உலகத்திலே நம்ம சரீரத்தை போட்டுட்டு தானே போறோம். ஆவியை தானே போகுது கத்தட்ட. எது முக்கியம்? ஆகவே மாம்சத்தை குறை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மாத்திரை எடுக்கிறோமே, அத்தியாவசியமான மாத்திரை எடுக்கிறவங்க கூட டயட் எப்படி சொல்றது, நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். மாத்திரை எடுக்கிறீங்கன்னா மாத்திரை நிப்பாட்டுங்க நான் சொல்ல வரேன். மாத்திரை எடுங்க, ஆனா நீங்க சாப்பிடணும் இல்லையா, அதுக்கு பதிலா ஒரு கஞ்சி மாதிரி, ஓட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன காரியங்களை வச்சுட்டு அந்த பசிய சாப்பாடு மாதிரி வயிற்றை நிரப்ப விடாம ஒரு அரை வயிற்றுக்காக அந்த மாத்திரை செரிமானத்துக்காக சொல்லுவேன். அகிலும் அவசியமான மாத்திரை இருந்தா எடுங்க. சத்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்ண தப்பு இல்லை. ஒரு நாள் சத்து மாத்திரை எடுக்கலாம், ஒன்னும் ஆக போறது இல்லை, சாக மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது உபவாச ஜெபத்துல எந்த அளவுக்கு நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க பாருங்க. ஆவியில் எழும்ப முடியாதபடிக்கு. நான் வளர்ந்த சபையில எனக்கு உபவாசத்தை குறித்து சத்தியமே பேசுனது இல்லை. இன்னைக்கு அநேக சபையில உபவாசத்தை குறித்து பேசுறது இல்லை. இதை கேட்டுக்கிட்ட ஊழியக்காரங்க நான் சொல்ல வரேன், நீங்க உங்க சபையில உபவாச ஜெபத்தை குறித்து பேசுங்க. உபவாசம் இருக்க பழக்கி விடுங்க விசுவாசிகளை. அவன் கட்ட உடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அதை பத்தி பேசுங்க. உபவாச ஜெபத்தை குறித்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேணாமா? எத்தனை நாள் மந்திர தந்திரத்திலே கட்டுகளோட வச்சு ஆராதனை நடத்திக்கிட்டு இருப்பீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா செய்வான். ஆராதினா கையை உயர்த்துவான், கையை கீழே போனா கீழே போடுவான். ஆனா அவன் உண்மையாவே, நான் கண்ணீரோட சொல்றேன், அவன் விடுதலையோட இருக்கிறான். மெய்ப்பரே, ஊழியக்காரரே, அந்த ஆத்மா விடுதலையோட ஆராதிக்க வேணாமா? கத்தருக்குள்ள பிரகாசிக்க வேணாமா? அவன் கண்ணீர் மாற வேணாமா? சொல்லுங்க. நீங்க வழி கொடுங்க, வழி சொல்லுங்க. அவங்க இப்படி இருங்க, இப்படிங்க. ஊழியக்காரர்களுக்கு என்ன வேலை? நீங்க உபவாசம் இருங்க, 3 நாள் இருங்க, 7 நாள் உபவாசம் இருங்க, சாப்பிடாம முழு நேரம். நிறைய பேர் ஏமாத்துறது எப்படி தெரியுமா? நான் 40 நாள் இருப்பேன் பாஸ்டர் உபவாசம், ஆனா ஒரு நேரம் சாப்பிடுவேன். உபவாசம் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அது ஒரு சரியான உபவாசம் கிடையாது. நான் 1 வருஷம் அப்படி இருந்திருக்கிறேன். வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் இப்பொழுது ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்தா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 10வது நாள் ஆயிடுச்சு, 13ஆம் நாள் இருக்கு. இன்னைக்கு நான் 40 நாள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே 21 நாள் இருந்துக்கிறேன். நான் உபவாசத்தை செய்யாம நான் அதை பேசல. உபவாசம் இருங்க, மேன்மைப்படுத்துறதுக்காகவும் சொல்லல. நல்லா கவனிங்க. ஊழியக்காரர்கள் 3 நாள் உபவாசம் இருங்க வாரத்துல. அதை விட என்ன உங்களுக்கு வேலை? உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்துல பலனடைங்க. 7 நாள் உபவாசம், மாசத்துல 7 நாள் உபவாசம், 2 இடம் போட்டுங்க. வருஷத்துல 40 நாள் உபவாசம் 2 இடம் இருங்க. என்ன அதுக்கு என்ன ஊழியம் செய்யுது? என்ன ஊழியம், என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்க தவிர்த்து வேற என்ன வேலை இருக்குது ஊழியக்காரர்களுக்கு? ஆத்துமாக்களை பாக்குறதுக்கு அதை விட உங்களுக்கு என்ன வேலை? உபவாசம் இருந்து அவங்களை விடுதலையாக்குறத விட வேற என்ன வேலை இருக்குது? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சம்பாதிச்சு வயிற்ற கழுவிட்டு இருக்கிறீங்களா? ஹலோ, நீங்கள் பலனடை ஊழியக்காரர். நீங்க எழும்பணும். நீங்க எழும்பாம சபை எழும்பாது. சும்மா பொழுத காலத்துக்கிட்டு இருக்கீங்களா? உபவாசத்துல வாங்க, கண்ணீரோட ஆண்டவர் சமூகத்துல இருங்க, ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உபவாச ஜெபத்துல மேல எழுப்பி வாங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஊழியத்துல ஒரு முன்னெடுத்து தருவார். எழுப்புதல் உண்டாகும், சபையில எழுப்புதல் உண்டாகும், விசுவாசிகள் வளருவாங்க, மந்தை பெருகும். இன்னும் சாக்கு போக்கு வேணாம். வாலிப நாட்களே உபவாசத்தை பழகிக்குங்க. வாலிப நாட்கள வீணாய் போய்கொண்டிருக்கிறது. உபவாச ஜெபத்துல வாங்க. முதிர்ந்த வயது உள்ளவர்களுக்கு நான் சொல்றேன், சரீரத்தின்படி அல்ல, அதை ஏத்துக்கவே முடியாது. என் உடம்பு ஒத்துக்கலன்னு சொல்லவே முடியாது. எல்லா பெலிசரையும் தட்டுங்க. பெலிசனே, என் உடம்புல எலும்புற பெலிசனே அமைதியாருன்னு சொல்லுங்க. எல்லா அவையங்களையும் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபை கேளுங்க. உபவாச ஜெபத்துல வாழுங்க. ஆகவே மினிமம் விசுவாசிகள் உபவாசமே, இது கேட்டுக்கொண்டு நான் சொல்றேன், நான் உபவாசம் ஜெபம் இருந்தது இல்லை அப்படின்னா 1 நாள் உபவாசம் பழகுங்க. வாரத்துல 1 நாள் உபவாச ஜெபம் சொல்லிட்டு வேலைக்கு போகக்கூடாது. உபவாசம் ஜெபம் இருந்தா ஒருவேளை கடையில இருக்கலாம், சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு மினிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார அளவுக்கு உபவாசம். ஒருவேளை காலையில இருந்துலாம் சில பேர் வேலை, சின்ன சின்ன வேலையில இருப்பாங்க, சின்ன சின்ன கடையில உட்காந்துருப்பாங்க, சில ஆபீஸ் பேங்க் செக்டர்ல இருப்பீங்க. நீங்களாம் 1 நாள் உபவாசம் இருந்துட்டு ஃபுல் டே வேலைக்கு போனாலும் நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க? ப்ரேயர்ல இருந்துருங்க. நைட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணாங்க, இந்த காலையில மட்டும் சாப்பிடாம இருப்பேன், மதியானம் சாப்பிடுவேன், நைட், அதெல்லாம் ஒரு டிசிப்ளினே கிடையாது.
என்ன காலையில சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுது? ஒண்ணுமே ஆகணும். அது ஒரு பெரிய உபவாசம் நினைக்கிறாங்க. என்ன ஏன் உபவாசம் இருந்தா செத்து போயிரும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நடக்காது. உபவாசம் இருந்தா சாக மாட்டீங்க. யார் சொன்னா? ஒரு ரெக்கார்ட்ல சொல்றான், தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு 60 நாள் இருக்கலாம், 60 நாள் இருக்கலாம்ன்றான், 40 நாள் இருக்குன்றான், எவ்வளவு நாள் இருக்கு? தண்ணியும் குடிக்காம 3 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் இருக்கலாம் பாருங்க. அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு சொல்லல. தண்ணி குடிச்சிங்க, ஒரு ஜூஸ் குடிச்சிங்க, தப்பு இல்லை. ஆகிலும் கான்சன்ட்ரேஷன் வேதத்துல உட்கார்ந்து ஜெபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருங்கள். ஆகவே விசுவாசிகள் ஆரம்பத்துல உபவாச ஜெபம் கண்டிப்பா இருக்கணும். ஒரு நாள் பழகுங்க, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் பண்ணி 2 நாளுக்கு வாங்க, அப்படியே 3 நாளா மாத்துங்க. ஊழியக்காரர்கள் குறைஞ்சது 7 நாளாவது இருங்க. மினிமம் 3ல இருந்து 7 நாள் வரைக்கும் இருங்க. அப்புறம் ஆண்டவர் நடத்துறபடி 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், அதெல்லாம் ஆண்டவர் நடத்துறபடி செய்யுங்க. ஆகிலும் உபவாச ஜெபத்துக்கு ஒரு முறைகள் கைங்க. 7 நாள் தாவீது என்ன பண்றான்? தன் பிள்ளைக்காக அடிச்சு போட்டது 7 நாள் விழுந்து கிடக்குறான் ஆண்டவர் சமூகத்துல. யோனா 3 நாள் நினைவு மீன் வயிற்றுக்குள்ள என்ன பண்றான்? இருக்கிறான். அது உபவாசம் சொல்ல முடியாது, ஆனா 3 நாள் என்ன பண்றான்? கட்டுக்குள்ள இருக்கிறான். சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் 3 நாள் அப்போ குசியாம குடியாமலும் என்ன பண்றான்? விழுந்து கிடக்குறான். 3 நாள் அவன் பாடி என்ன பண்ணாரு? ஜெனரேட் பண்ணாரு கர்த்தர். யோசபாத் ராஜா ஒரு நாள் ஃபுல்லா பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு நாள் இருக்கிறாரு. 3 நாள் என்ன பண்றாரு? 3ஆம் நாள் ஜெயம் கிடைக்குது. 4ஆம் நாள் பெராக்கால கூடுறாங்க, உபவாச ஜெபம், ஜெயத்தை பெற்றுக் கொள்றாங்க. நிறைய வேத ரெக்கார்டுகள் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் பென்யமீனரோடு யுத்தம் பண்ணும் பொழுது அவர்கள் அன்று ராமுழு சாயங்காலம் மட்டும் உபவாசம் தான் போட்டு, ஒரு நாள் 1 டே ஃபாஸ்டிங். ஸோ 7 நாள் ஃபாஸ்டிங். 21 நாள் தானியல் சாப்பிட்டான், பட் ஆனா ருசிகரம். ஆனா அது ஒரு 21 நாள்னு போகலாம். அது ஒரு காலத்தை நான் என்ன பண்றேன் வைத்தினார். ஸோ இன்னும் சில இதெல்லாம் ஒரு கைடன்ஸ். ஃபாஸ்டிங் 40 நாள் ஃபாஸ்டிங் அடுத்து வந்துருது. இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்தார், மோசே 40 நாள் 2 இடம் இருந்தார். ஸோ நீங்கள் நானும் ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் உபவாச ஜெபத்தில் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷமா விசுவாசிகள் உபவாச ஜெபத்துல இருந்து உங்க கட்டுகளை உடைங்க, சத்துருக்களை துரத்துங்க, எதிராக இருக்கிற பிரச்சனைகள்லாம் விடுதலை. நிறைய பேர் இப்படி டிசீவ்ல இருக்காங்க. வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணிட்டாரு, அது செய்வாரு. வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அது சுதந்திரிக்கிற சில வழிமுறைகளை கொடுப்பாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹலோ, வாக்குத்தத்தம் பண்ணவர் காத்திருக்கிறோம், வாக்குத்தத்தம் காத்திருக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கணும் சில முறைகள் இப்படி இருக்கு. ஒரு சில முறைகள் ஜெபத்திலையும் வேண்டுதலையும் ஆவியில் எழுப்பி என்ன பண்ணலாம்? சுதந்திரிக்கலாம். ஆமென். சோ ஆகவே நீங்க உபவாச ஜெபமே இல்லாம அது சத்துருக்கள் வந்து நிக்கிறான் எல்லைக்குள்ள. ஏன் நிக்கிறான்? அவன் கேட்கிறான், நீ விடுதலை கொடு, ஏதோ ஒரு ரிலீஸ் பண்ணி விடுனே, கர்த்தரை அனுப்பு எல்லைக்குள்ள அப்படின்றான். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க? உபவாசத்துல தான் வர்றாங்க. உபவாசமும் ஜெபத்தோடு தான் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை 1-3 தயவு செய்து வாசிங்க. அதுல போட்டு ஆகாரம் இல்லையோ, சந்தோஷம் இல்லை, வாடி வதங்கி இருக்குது, எல்லாம் வருமானம் வாடி வதங்கிருச்சு, பூச்சிகள் என்ன தின்று போட்டுச்சு, ரெஸ்டோரேஷன் விடுதலை இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசாரியர்கள் காணிக்கை கொடுக்க முடியவில்லை, ஆசாரியர்களுக்கு போஜனம் பண்ணி செலுத்த முடியவில்லை, பல கம்ப்ளைண்ட்ஸ், பல பிரச்சனைகள் அங்க இருந்தது. யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இதெல்லாம் கவனிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு யோவேல். அப்ப என்ன சொல்றாரு? நீங்க சம்பூர்ணமா சாப்பிடு, உங்களை அதிசயமா நடத்துவேன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. எப்போ? உபவாச நாள்ல வந்துருங்க, அழுகையோட வாங்க, விண்ணப்பத்தோட வாங்க, இருதயத்தை கிழிச்சு வாங்க. அப்பொழுது என்ன செய்யறாரு? அவரு ரெஸ்டோரேஷன் தர்றாரு. ரெஸ்டோரேஷனை பேசினா ரெஸ்டோரேஷன் வராது. சில ப்ரொசீஜர் போனாதான் ரெஸ்டோரேஷன் வரும். இது கூட சத்தியம் தெரியாம இருக்காதீங்க. சம்பூர்ணமா நீ சாப்பிடுவான்னு வாக்குத்தத்தம் சொல்லிக்கிட்டே நீங்க கற்பனையில வாழாதீங்க. தயவு செய்து அனுபவிச்சு வாங்க. சில முறைகளுக்கு வாங்க. ஆண்டவர் சொல்றாருல, யோவேல் என்ன சொல்றாரு? அழுகையோட உபவாசத்தோட என்னிடத்து திரும்புங்கள்ன்றாரு, இருதயத்தை கிழிச்சு வாங்கன்றாரு. ஏன் சொல்றாரு? வாக்குத்தத்தம் சொல்றதுதான். சம்பூர்ணமா உங்களை நடத்தும். அதே யோவேல் 2:26 வாசிக்க, சம்பூர்ணமா உங்களை நடத்துவேன்னு சொல்றாரு. முதல் பிரச்சனை என்ன பிரச்சனை? சாப்பாடு இல்ல, வாடி வதங்கி இருக்குது, வருமானத்தை ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது, முன்னேற்றம் இல்ல, தொழில்ல, அதெல்லாம் பிரச்சனை. அப்ப பிரச்சனை ஒரு பக்கம், ஆசீர்வாதம் ஒரு பக்கம். நடுவுல இவங்க என்ன செய்ய வைக்கிறார் ஆண்டவர்? 2ஆம் அதிகாரத்துல உபவாசமும் ஜெபத்தை என்ற திரும்ப ஏட்டவா
கண்ணீரோட வா, உபவாசத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, எலும்பு அப்படின்னு. சோ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காம காரணம் எலும்பாம இருக்கணும், மாம்சத்தின்படி வாழ்றதுனால, கண் குருடா இருக்கிறதுனால, குருடனை போல இருக்கிறதுனால. உடனே ஜீசஸோட மிராக்களோட கம்பேர் பண்ணி என்ற கேள்வி கேட்பீங்க. அவங்க எல்லாம் நிறைய பேர் மிராக்கிள்ஸ், அவர் அந்த ரெலம்ல இருந்தாரு, அது அவருடைய கிருபையினால சுகமாக்குனார். உங்க போய் வந்து கூப்பிட்டாங்க, அது பேசிக் லெவல்ல போயிடுச்சு, அதை விட்டுருங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உபவாசம் பண்ணுவார்கள்னு சொல்றாரு. சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க? உபவாசம் பண்ணுவாங்க அப்படிதான் சொல்றாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். இந்த உபவாச முறைகளை கைகளை, ஒரு நாள் உபவாசத்தை முதல்ல பண்ணாதவங்க பண்ணுங்க. அடுத்து 3 நாள் உபவாசத்துக்கு வாங்க, அடுத்து 7 நாளைக்கு வாங்க, அடுத்து 21 நாளைக்கு வாங்க, அப்புறம் ஆண்டவங்க நடத்துறபடி செய்யுங்க. 40 நாளைக்கு வாங்க. கர்த்தர் பேச செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். உபவாச ஜெபத்துல பிள்ளைகள் வளர கிருபை தாரும். இன்னும் அவர்கள் உங்களுக்குள் பிரகாசிக்க உதவி செய்யும். மாம்ச இச்சையினால் பாதிக்கப்பட்டு, கண்களின் இச்சை, உலகத்தின் ஜீவனத்தின் பெருமையினால் அகப்பட்டு, அதை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளிருந்து எழும்புகிற வாழ்க்கை, ஆவியில எழும்பி உள்ளான மனுஷன் பலப்பட்டு கிறிஸ்துக்கென்று மகா சேனையா எழும்புகிற ஒரு விசுவாசிகளாக எழும்ப கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். பிசாசுகளை விரட்டி அடிக்கிற விசுவாசிகளா இருக்க, மந்திர தந்திரங்களை அழித்த விசுவாசிகளா இருக்க, ஆவியானவர் இந்த நாள்ல கண்ணை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். உபவாச ஜெபத்துக்கு ஒரு பலனை தருவீராக. அவர் ஜெபிக்கிற ஜெபங்கள பதிலை தருவீராக, விடுதலை தருவீராக, சிறையிருப்பை மாற்றுவீராக, அழுத்தங்கள்ல இருந்து விடுதலை ஆவார்களாக, எதிரிகள் கையிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக, எல்லையில தடுத்து கொண்டிருக்கிற எதிரிகள் விளக்கப்படுவார்களாக. உபவாசம் பண்ணி ஜெயித்து மேல வர கிருபை தாரும். ஊழியக்காரர்களுக்காக கதறுகிறேன், ஜெபிக்கிறேன். அவர்கள் ஊழிய எல்லைகளே ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.